பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 21-22 வசனங்கள். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். ஆமென். இங்கே ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம் யோவான் என்னும் அப்போஸ்தலர் மூலமாக சபைகளுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். 7 சபைகளுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுதுகிற வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அதே அதிகாரம் அதனுடைய 14 முதல் வசனங்களிலே இந்த சபைக்கு என்னென்ன ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிறார், இந்த சபை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, இனி எப்படி மாற வேண்டும், அவர்களை குறித்துள்ளதான தேவனுடைய திட்டம் என்னது என்று நமக்கு வாசிக்க முடிகிறது. இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை பார்த்தும் பேசுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். பூமியிலே எந்த ஒரு அதிகாரியும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் பதவியை இல்லாவிட்டால், ஒரு ஆசீர்வாதத்தை இல்லாவிட்டால், இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை யாருக்கும் தர முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யார் இங்கே ஜெயம் கொள்ளுகிறானோ, அது யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை உள்ளவனாக இருந்தாலும், ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென், அவன் என்னுடனே கூட என்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருப்பான். பிரைஸ் தி லார்ட். என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எந்தெந்த காரியங்களிலே ஜெயம் கொள்ளுகிறவன். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்திலே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆமென். இவை எல்லாவற்றிலேயும் 35 முதல் வாசிக்கிறோம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், உமது நிமித்தம், தேவனுடைய நாம நிமித்தம், தேவனை உண்மை ஒத்துமாய் ஆராதிக்கிறது நிமித்தம், கர்த்தரை சேவிக்கிறது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுக போல, எந்நேரமும் சில கஷ்டங்கள், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும் மட்டுமல்ல, அடுத்த வசனம், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, ஹல்லேலூயா, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்கு நேராக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நாட்கள் கூட தாண்டும் போது நம்ம புது வருடத்திலே கடக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவங்கள், வியாகுலங்கள், கஷ்டங்கள், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிற அனுபவங்கள், சோதனைகள் வாழ்க்கையில் நேரிடும் போது கூட, ஆமென் ஹல்லேலூயா, நம்மை
நம்ம அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை தந்த, இன்றைக்கு நம்மை நேசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் அன்பரை நம்ம நிலை நிற்கிறோமா? என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிகமாக நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? எவ்வளவு நாம் சோதனை நேரங்களிலே, பலவீன நேரங்களிலே, கஷ்டத்தின் நேரங்களிலே, நெருக்கத்தின் நேரங்களிலே, துன்பப்படுகிற நேரங்களிலே, அடிக்கப்படுகிற நேரங்களிலே, ஒடுக்கப்படுகிற நேரங்களிலே எவ்வளவு இயேசுவினிடத்தில் அன்பு செலுத்துகிறோமோ, எவ்வளவு அதிகமாக நாம் அவரோடு உறவாடுகிறோமோ, அவரை ஆராதிக்கிறோமோ, அவரை துதிக்கிறோமோ, அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு சோதனைகளை நம்ம ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஜெயிக்கிறவர்கள், ஆமென், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மட்டுமே இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி கர்த்தர் அருள் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஷமனா அத்தனா வைடமன கடகசியா. அதனால் இந்த நாட்களிலே ஆமென் அன்பு குறையாது இருக்கட்டும். தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இன்னும் வளரட்டும். பிரைஸ் தி லார்ட். 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி ஒரு சிலரை பார்த்துதான் நாம நல்லா கடிந்து கொள்ளுவார், அவர்களை சிட்சிக்கிறார். ஆமென். யாரை? அவர் நேசிக்கிறவர்களை. இந்த சபைக்கு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், 15ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடி நான் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ண போடுவேன் என்று ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சபையை கடிந்து கொள்ளுகிறார். அவன் சிட்சிக்கிறது போல கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் இந்த சபையார் அவர்கள் சில காரியங்களை அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களே நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறது அவர்கள் அறியல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருக்கிற குறைகளை அவர்களால் அறிய முடியாம, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆமென். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எவ்வளவுக்கு அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவியிலே நம்மையே தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமோ, அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் நிறைவான கிருபையை, ஆமென், அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறபடியினால் நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், சிட்சிக்கிறேன். நீ மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. அப்படி நீ மனம் திரும்பினால், நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தால், ஹல்லேலூயா, நீ எல்லாவற்றிலையும் ஜெயம் கொண்டால், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளோடு பேசினது போல இன்றைக்கு ஆமென் சபையாகிய நம்மை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். நாம் இங்கே ஆமென் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் வாழ்ந்து இங்கேயே நம்முடைய கதை முடிந்து விடுகிறது இல்லை. ஒரு நித்திய காலமாக நாம் இயேசுவோடு கூட வாழ வேண்டியவர்கள். அவன் ஒரு பரலோக ராஜ்யம் நித்திய காலமாக இருக்கிறது. அதுபோல பாதாளம், நரகம் அதுவும் நித்திய காலமாக இருக்கிறது. நாம் எங்கே போகிறோம்? இந்த நாட்களிலே நாமே நிச்சயித்து கொள்ள வேண்டும். ஆதலால் சோதனை வருகிறது, வேதனை வருகிறது, வருஷத்தின் கடைசி நிமிடமாக ஆன பிறகு கூட ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலகி போகிறோம் என்றால், அல்லது இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மனம் திரும்ப, ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற தீர்மானத்தின்படி அதிகமாக கிறிஸ்துவின் அன்பிலே வளருவோமாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலையும் முற்றிலையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமோ நம்முடைய விசுவாசமே. கிறிஸ்து இயேசுவிலே அதிகமாக இன்னும் விசுவாசிப்போமாக. இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம்.
எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலேயும் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே நாங்கள் எல்லாவற்றிலேயே கர்த்தா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக உம்முடைய அன்பிலை நிலைநிற்க அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்கு அப்பா அருள் செய்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், அப்பா பரலோக பாக்கியங்கள் பெரியது கர்த்தாவே. அதை நாங்களே நஷ்டப்படுத்திக் கொள்ளாமல் கர்த்தாவே அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு எதிராக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.